என்னாச்சு? என்னாச்சு? ஒன்றும் இல்லையா? ஏயா உன்னை பத்தி எனக்கு தெரியாது. பொங்கல் முடிஞ்சிருச்சு. சண்முகனை ஊர்ல இருந்து வந்து காரை கேட்டா என்ன பண்ணும் தெரியாம தானே மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சிருக்க. அதுக்கு தான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். அடுத்தவங்க வண்டி வச்சுட்டு ஆடாதீங்க ஆடாதீங்கன்னு சொன்னா கேட்டா தானே. அந்த முருகேச பாயெல்லாம் சன்னாட்டமா போட்டான். இப்ப போச்சுன்னா சும்மா கிடங்க. யாராவா? நானே வேற ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தா சும்மா வந்துக்கிட்டு. நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நீ தான் இப்போ தேவையில்லாமல் பேசி ஞாபகப்படுத்திட்டு இருக்க. வந்து கேட்டால் கொடுத்துட்டு போகிறோம். உட்காந்து யோசிச்சுட்டாப்புல வண்டி கூடவே இருக்க போதா? போகணுன்னு இருந்தால் போகிறது தான். சாப்பிட போகலாம் வா. வாடா. எப்படிமா இருக்கீங்க? மலைக்கு போயிட்டு வந்தாச்சா? தரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் தாடி எடுக்கிறது கிடையாது. ஐயாங்கம்மா. முருகா இதோ மாடியில் இருக்காரா? சரி நான் போய் ஐயா கொடுத்துட்டு வந்துடுறேன். டேய் இங்க வா. 2 நாள்ல ஆள் ஒரு மாதிரியா இருக்காரா? ஏன் என்னாச்சு? சண்முகான வந்து வண்டி எடுத்துட்டு போறேன்னு சொன்னார்ல அதான். அது எப்படி இத்தனை நாள் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம திடீர்னு வந்து வண்டி எடுத்துட்டு போயிடுவாரமா? உங்களை யாரு அடுத்த வண்டியை புள்ள மாதிரி பார்த்துக்க சொன்னது? நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கொஞ்சமாவது காதலியாவது வாங்கினீங்களாடா? சரி விடு, அவரை வர வச்சு பேசி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி வேற வண்டி வாங்கிப்போம். இல்லைம்மா வேற வண்டிலாம் வேணாம்மா, நம்ம இதே வண்டி வச்சுப்போம். அவங்களுக்கு வேணா வேற வண்டி வாங்கி கொடுத்துடலாமா? ஏண்டா ஒருத்த வந்து உங்களை வண்டியை பார்த்துக்கங்கன்னு கொடுத்துட்டு போனா அதை நீங்களே சொந்தம் கொண்டாடுவீங்க. தந்தை வந்து திருப்பி கேட்டா அவனையும் வேற வண்டி வாங்க சொல்லுவீங்க. நல்லா இருக்குடா உங்க நியாயம். வண்டி வாங்க போறானா? வண்டி காசு அப்படியே சுருட்டி வச்சிருக்கான் போல. ஐயா வாடா. இப்போதான் வரியா? அம்மாட்டு சாமி ரூம்ல சொல், குளிச்சுட்டு வந்து பூசிக்கிறேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஐயா சண்முகம் வந்தோடனே காசு கொடுத்து வண்டி வாங்கிடுவோம். அப்படி இல்லை அவர் கையில் கால் விழுந்தாவது வண்டி வாங்கிட்டு என் பொறுப்பு. அது இல்லைடா, இம்புட்டினால கூடவே இருந்துச்சா? அது வண்டி இல்லாமல் உங்களால் மட்டும் இல்லை யாராலும் இருக்க முடியாது. ஏன் இவ்வளோ பேச அம்மாவால் இருக்க முடியாது தெரியுமா? ஐயா வண்டி நம்ம விட்டு எங்கேயும் போகாதியா? இல்லை எப்படா சொல்கிறேன்னு கேட்காதீங்க. அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக போகாது, அது மட்டும் தெரியும். வாங்கண்ணே வாங்கண்ணே உள்ள வாங்கண்ணே. வாங்க இல்லைங்க உட்காருங்க. தள்ளிங்க. அண்ணா இலைய எடுத்துருவாண்ணே. இங்கே உட்காருங்க. இல்லை இங்கே போடுப்பா. நான் இங்கே கொஞ்சம் குழம்பு ஊற்றுனேன். நான் வளரே இங்கிட்டு முன்னாடி குழம்பு ஊத்து. பார்க்கவே பயமாக இருக்குண்ணே. வரேன். பார்க்கலண்ணே. இப்போ கண்டிப்பாக பார்க்காது.
ஏய் என்னடி இவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஏய் அவனுங்க இங்கேயே வந்துட்டானுங்கடி. இப்போ எதுக்கு என் பின்னாடி வரீங்க? இனிமே இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்க. அவ்வளோதான். என்னண்ணே அந்த பிள்ளை திட்டிடுச்சேன்னு சோகமாக இருக்கியா? இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், இதெல்லாம் நமக்கு தேவையானே. வந்தம்மா மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டினம்மா போனம்மா. அண்ணே ஏண்டா உங்ககிட்ட வந்து சொன்னனா நான் சோகமாக இருக்கேன்னு? மூடிக்கிட்டு உன் வேலை மட்டும் பார்க்க வேண்டியதானே? ஒரு பொம்பளை பிள்ளை அதுவாக வந்து சொல்லுமா என் பின்னாடியே சுத்து சுத்து சுத்துன்னு. இந்த விஷயத்தை எப்படி பார்த்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். வா, போய் சாணியில் வா. முருகேசா ஐயா போடா போலாமா? போலாமியா? இவன் குளிச்சான்னா இவனையும் கூட்டு போகலாம். வேணாமியா? டே ஏறு வா. எங்க? ஆ சினிமாவுக்கு, கோயிலுக்கு தான். கோயிலுக்கு தான். என்ன என்னத்துக்கு வண்டியில ஏற கூப்பிடுற? நான் இத்தனை நாள் இந்த வண்டியில தான் போயிட்டு இருந்தானா? அடுத்தவன் வண்டியிலலாம் என்னால ஏற முடியாது. உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? நீ வண்டி ஓட்டுப்புட்டு என்ன கூப்பிடு, அப்புறம் நான் ஏறலன்னா என்னன்னு கேளு. அது வரைக்கும் என்ன கூப்பிடாத. டே நில்றி. கூப்பிட கூட போயிட்டு இருக்கா பாரு, குதிரை பிடிச்ச. நான் ஓட்டி காட்டுறேன் பாரு. ரெடியா? ஆ போலாமா? ஓட்டலாம்டா. போங்க. விடு ரைட்டு. ஐயா கதை ஒழுங்கா சாத்துங்க. 2 நாள் தான் கற்றுக்கலாம்ல. கதவு கையோட வந்துடும். சரி விஷயத்துக்கு வருவோமா? முருகேசா, இந்த வண்டி ஓட்டும்போது அடிக்கடி இந்த கண்ணாடி பார்த்துட்டு ஓட்டியா? அது காற்றடிச்சா தலை கழியுதுல்ல, அப்போ சரி பார்த்துக்கிறதுக்கு. ஐயா பின்னாடி வர வண்டியை பார்க்குறதுயா. வேலைய ஆரம்பிக்குமா? இந்த காலுக்கிட்ட 3 கம்பி இருக்குல்ல, அதில் தான் வண்டி ஓடுது. என் வாய் என்ன பார்க்குறீங்க? கால் அங்கே பாருங்க. அந்த முத கம்பியில் இடது காலை வைங்க. அது கிளச்சு. அந்த 3வது கம்பியில் வலது காலை வைங்க. அதுவால ஒரு கம்பி இருக்கு. அது நான் இங்கே சும்மா தானே இருக்கேன். என் காலை வைக்கட்டுமா? என்ன முருகேசா? பின்ன இல்லையா, நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன்ல. சரி கவனமாக கேட்கணும். சரி சரி சரியா? சரி. முத கம்பி கிளச்சு, 3வது கம்பி ஆக்சிலேட்டரு, நடுக்கம்பி பிரேக்கு, முத கம்பி 3வது கம்பி ஆக்ஸு, முத கம்பி நடுக்கம்பி. என் வாய் பார்க்காதீங்க, கீழே பாருங்க. முத கம்பி 3வது கம்பி, முத கம்பி 3வது கம்பி, நடுக்கம்பி 3வது கம்பி, நடுக்கம்பி முத கம்பி. ஐயோ முருகேசா, அந்த முத கம்பி கிளச். முருகேசா, அந்த முத கம்பி கிளச்சு. கிளச்சு கிளச்சு. ஹலோ, யாரு? முத்துராயங்கல்ல? நீங்க? நான் சண்முகம் பேசுறேன்ப்பா. ஐயா அவர் தான் கொஞ்சம் கூப்பிடுறியா? இந்த கூப்பிடுறியா? ஐயா ஐயா. யாருடா போன? சண்முகா போன்ல இருக்கு. அண்ணே எங்க போன் இருந்தா? எங்கடா வர்ற? ஐயா சண்முகா போன்ல இருக்காரு. என்னடா சொன்னாரு? தெரியல, அம்மா பேசிட்டு இருக்காங்க. அம்மா பேசுறாளா? உன்கிட்ட என்னடா சொன்னாரு? என்கிட்ட ஒன்றும் சொல்லலையா? என்னத்த பேசுறாரா? என்ன சொல்றாரு தெரியல. ஐயா அம்மா வராங்க வராங்க.
செல்வி மா அங்கிட்டெல்லாம் முடிஞ்சா? இந்த முடிஞ்சிருங்கம்மா. முருகேசா கேள். நீங்கள் கேளுங்க. கேள்றா. ஐயா மா மா ஆ இல்லை சமூக ஃபோனில் என்ன சொன்னார்? அவருக்கு உடம்பு சரியில்லையா, வரதுக்கு நாள் ஆகும்னாரு. ஏண்டி நான் அவருக்கு உடம்பு முடியலங்கிற, நீ ஐயங்கிறியா? அந்த அளவுக்கு கார் மோகம் புடிச்சு போய் திரியிற. நான் என்ன பண்ணுவேன்? நீ பேசிட்டு என்ன கூப்பிடுவேன், நானும் 2 வாரத்தை பேசலான்னு இருந்தேன். நீ வாட்டில் இங்கே வந்து நிற்கிற. ஏண்டா வண்டி தொடச்ச லட்சணமா இது? பீடா ஆ என்னது இது? தொடைய பூவா கொட்டிக்கிறீங்கண்ணே. கூட கூட பேசணும் வச்சுக்க, வெளுக்க போகிறேன் பாரு உன்னைய. ஏன்பா முருகேசா, ஐயா நான் ரெடி. ஓடியா 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 ஓடியா, வேகமாக வண்டி எடு, ஓட்டலாம். ஐயா இந்த தவுட் முட்டை எடுத்து சொல்லுங்க ரைஸ் மில்லேருந்து. இப்போ ரொம்ப முக்கியமா, நீ வருவேன்னு காலிலேருந்து ரெடியாக உட்காந்துருக்க, இப்போ போய் தவிட்டு முட்டை எடுக்கணும். அது நீ வேட போகலாம். ஐயா நம்ம வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சா? ஆ. என்னைக்கு ஓட்டணும்னு கேளுறா. ஒரே ஒரு நாள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உடம்புக்கு முடியலன்னு போய் அதெல்லாம் கிடையாது. வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? என்ன? 4 நாள் ஆச்சா? வண்டி ஓட்டும் போது மட்டும் ஆரம்பிச்சு நல்ல கணக்கு தெரியும்ல. அதுக்கு என்ன இப்போ? 4 நாள் ஓட்டினா 10 நாள் ரெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏதாவது ஒன்று ஐயா சொல்லியா? வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு கலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம்லாம் கிடையாது. சும்மா இருக்க வண்டி 4 மிதிச்சா வண்டி ஓடி நினைக்கிறீங்களா? இந்த பெட்டியில் எப்படி டெக்னிக்கல் விஷயம் தெரியுமா? ஐயா இங்கே நீங்கள் இங்கே செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் உள்ளுக்குள்ள பல விஷயங்கள் நடக்கும். ஏதாவது தப்பாச்சுன்னா மொத்தமாக போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? ரெஸ்ட் விடணும். அப்போ நீ மட்டும் தினமும் வண்டி எடுத்து ஓட்டுற? அது ஓட்டி பழகிறதுக்கு அப்புறம், இது ஓட்டுறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த ஊரில் யார் பெரிய டிரைவர்? நான் தானே? ஆ சரி விடு விடு, என்ன செய்யறது? ஐயா நீங்கள் உனக்கு திறந்து ஓட்டி வண்டிக்கு ஏதாவது போச்சுன்னா ஐயோ, அந்த அளவுக்குலாம் விட மாட்டேன். இருந்தாலும் ரெஸ்ட் விட்டால் தானே உங்களாலே ஓட்ட முடியும். சீக்கிரமாக ஓட்டணுமா வேணாமா? ஆ ஓட்டணும். அவ்வளோதான். சரிடா, அப்போ அது வரைக்கும் நீ எனக்கு சொல்லி கொடுத்தில்ல, அதெல்லாம் பழகி பார்த்துக்கிறேன். சூப்பர். ஆ முருகேசா, எனக்கு அடுத்த மாதம் கல்யாண நாள். அதுக்குள்ளே வண்டி ஓட்டி பழகிட்டேன்னா அவளையும் கூட்டு கோயில் போயிட்டு வரலான்னு இருக்கேன். சூப்பராக ஓட்டிடலாம்யா. அப்படியா? பின்ன ரைட்டு விடு, நீங்க போகணும். நீயா போயிட்டு வந்துரு. தவிட்டு முடியாது தான் தெரியா? ரைட்டு. ஏய் பீட தப்பிச்சுண்ட சாமி. இல்லைன்னா இன்னைக்கு போட்டு கொண்டு எடுத்துப்பாரா? காலம் போன காலத்தில் இவர் கேண்டா இந்த ஆசை. அப்போ எனக்கு சொல்லித்தர வேண்டியதானே? தெரியாமல் கேட்டேனே.